ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஓகே, வீக்கெண்டு. ஸோ வி ஸ்டார்ட் வித் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம லாஸ்ட் வீக் என்ன டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,800 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக போகிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கணும். இதே மாதிரி இந்த இடத்த 21,700 உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா பியரிஷாக மாறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு வீக்லி கேண்டிலே வந்துட்டு மேலே விழுந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 454 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கீழே இறக்கிடுச்சு. மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனுக்காக பார்த்துட்ருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரீஸ் ஆகும். ஒன்று இதுக்கு மேலே போகும், இல்லைன்னா கீழே பேரிஷில் வந்து வரும். இல்லை மூணாவதாக வந்து என்ன பண்ணுன்னா இந்த சேனலுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் 21,700லேருந்து. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,800 அப்படின்னு இந்த இடத்துக்குள்ளேயே வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சைட்வேஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு இந்த ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறமா எந்த ஷேர்ஸ் எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நிஃப்டி 50யோட அப்டேட் இந்த வாரத்துக்கு. அடுத்தது எஃப்ஐஎஸ் டிஐஸோட டேட்டாஸ் வந்துருச்சு. ஸோ இந்த லாஸ்ட் மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் செல்லிங் சைடில் தான் இருக்காங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து 5 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 5 மாதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தை தவிர, அதாவது மார்ச்சை தவிர மிச்சம் எல்லா மாதத்துலையுமே செல்லிங் சைடில் தான் வந்து இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த மே மாதம் வந்து பாருங்கள் பயங்கரமாக வந்து செல்லிங் அப்படிங்கிறது எஃப்ஐஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் மட்டும்தான் இந்த 5 மாதமும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே விழ ஆரம்பிச்சிருக்கும். அடுத்து வந்து கோல்டோட அப்டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸில் ஒரு மிகப்பெரிய ரேலிலாம் எதுவும் கிடைக்கல. கோல்டு வந்து சும்மா ஒரு ஸ்டேபிளாக ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் லாஸ்ட் 60 டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து கோல்டு அப்படிங்கிறது கீழே இறங்கியிருக்கு. இதை கோல்டை பொறுத்தவரையும் என்னோட ஸ்ட்ராட்டஜி 2 தான். என்னன்னைக்கெல்லாம் இறங்குதோ அங்கெல்லாம் பை பண்ணி வச்சுப்பேன். மேலே ஏறிச்சுன்னா ஹோல்டு பண்ணிப்பேன். அவ்வளோதான். ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லை அதுக்கப்புறமா நல்ல ஒரு டிமாண்டை தரக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஏன்னா குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை வச்சு தான் வந்துட்டு டிசிஷன் அப்படிங்கிறது வந்து எடுப்பாங்க. அதனால் கோல்டுங்கிறது எப்போவுமே ஒரு டிமாண்ட் லெவலில் போகிறது. ஸோ எப்போ கீழே இறங்குதோ அதெல்லாம் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் வந்துட்டு கோல்டை பொறுத்தவரையும் பார்க்குறேன். ஸோ இதுதான் கோல்டை பொறுத்தவரையும் அப்டேட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்துட்டு ஏன் இந்த வாரம் ட்ராக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா போன வாரம் சில்வர் வந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஏன்னா சில்வர் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு டிமாண்டான ஒரு மெட்டீரியலாக மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். புதுசாக யாராவது நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். அதை வந்து இந்த வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சில்வர் ஏன் இதுக்கப்புறம் ஏறப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். சில்வரோட ரிட்டர்ன் வந்து இப்போது சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோடய அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த டேட்டா பார்த்தீங்கன்னாலும் தெரியும். லாஸ்ட் 30 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா 17% வந்து சில்வரோட ரிட்டர்னு. ஆனால் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் வந்திருக்கு. 6 மந்த்தில் பாருங்கள் இது 13%, ஆனால் இது வந்து 23%. 1 மந்த்தில் பார்க்கும்போது இது 32, இது வந்து 20 தான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் சில்வரோட டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் 5 டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் பெருசாக எதுவும் க்ரோத் இல்லை. ஒரு ஸ்டேபிளாக தான் வந்து சில்வர் பீஸ் அப்படி போயிட்டுருக்கு. இது வந்துட்டு கீழே விழ கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியாலஜியாக இருக்குது சில்வரை பொறுத்தவரையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர் வந்து டாப் லூசர். ஸோ இந்த வாட்டியான டாப் கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் லேப், இண்டால்கோ, பஜாஜ் ஆட்டோ இந்த வாரத்தில். ஸோ எல்என்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரொம்ப நாளாக வந்து டவுனில் இருந்தது. இப்போ தான் வந்துட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வந்து டாப் லூசர் அப்படின்னா இந்த வாரத்தில் ஐடி ஷேர்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. டெக் மகேந்திரா, விப்ரோ, டிசிஎஸ் இது எல்லாமே விழுந்திருக்கு. இன்னும் கீழே விழுந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்க இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இன்னும் கம்மியான வேல்யூவில் கிடைக்கும் போது வேணால் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். டைட்டனும் இது கூட சேர்ந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. டாப் லூசர் டேபிளில் வர ஆரம்பிச்சிருச்சு. 52 வீக் ஹையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனினா அதானி பவர் வந்திருக்கு, ப்ளூ ஸ்டார், அது வந்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அடுத்தது 52 வீக் லோவில் பெர்ஜர் பெயிண்ட்ஸு, டாடா எலக்ஸி, கேஆர்பிஎல், அப்புறம் ரூட் மொபைல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவை வந்து டச் பண்ணிகிட்ருக்கு. ஓ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ குரோனாக்ஸ் லேப் சயின்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது.
இவங்களோட பிஸ்னஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா இவங்க வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரிக்ஸில் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ இப்போது இதுதான் இவங்களோட ஒரு ஒன்லைன் பிஸ்னஸ். டீட்டெயிலாக இவங்களோட பிஸ்னஸ் அனலைசிஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா எந்த ஒரு ஐபிஓ வந்தாலும் நம்ம பிஸ்னஸ் ஃபினான்ஸு அதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இது வந்து லிஸ்டிங் டேட்டுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை லாங் டேர்முக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுப்போம். அப்படிங்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த 2008லேருந்து இவங்களோட ப்ரெசன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பியூரிட்டி ஸ்பெஷாலிட்டி ஃபைன் கெமிக்கல்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபார்மா, சயின்டிஃபிக் ரிசர்ச்சு, பயோடெக்கு, ஆக்ரோ கெமிக்கலு, பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு, மெட்டல் ரிஃபைனரிஸு, அனிமல் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 185 ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்க கையில் இருக்குது. அதில் நிறைய இருக்குது. பாஸ்பேட்டு, சல்ஃபேட்டு, அசிட்டேட்டு, குளோரைடு, அடுத்து வந்து கார்பனேட்டு, நைட்ரேட்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் ஒரு 20 கண்ட்ரிக்கு வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸு, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, எகிப்து, ஸ்பெயின், அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்ட்ரிக்கு வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இருக்குது. ஒன்று வந்து வடோதராவில் இருக்குது, மிச்சம் 2 வந்து குஜராத்தில் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் இவங்க ஓவராலான பிஸ்னஸ் செட்டப்பு. ஸோ இவங்க வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இவங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஃபைன் கெமிக்கல்ஸ்லாம் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரி, இப்போ உங்களோட பிஸ்னஸை பார்த்துருவோம். எந்த விஷயத்துக்காக இந்த ஐபிஓக்குள்ளே வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்களா அவங்க கிட்ட இருக்க ஷேர்ஸ் வந்துட்டு விற்கிறதுக்காக தான், ஆஃபர் ஃபார் சேல்ஸுக்காக தான் மேக்ஸிமம் வந்து உள்ளே வராங்க. இவங்ககிட்ட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99%, 98 அப்படின்னு இருக்கு. இது வந்து ஐபிஓக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா 74% அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்ககிட்ட இருக்க ஹோல்டிங் அப்படிங்கிறது கம்மியாயிடும். அடுத்த ரீசன் என்னன்னா இது மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட், அதாவது எக்ஸ்சேஞ்ச் மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் அப்புறமா இதோட பிராண்ட் நேம் ஸோ ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும்போது எல்லாருக்கும் இந்தியா ஃபுல்லாக வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து வராங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் செல்லிங்காக தான் வந்து வராங்க. அடுத்தது இவங்களோட ஃபினான்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா இவங்களோட அசெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 66 கோடி ரூபாய்க்கான அசெட்ஸ் அப்படின்னு இவங்ககிட்ட இருக்குது. ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68 கோடி அப்படிங்கிற அளவுக்கான ரெவென்யூ அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. ஒரு 10லேருந்து ஒரு 15 கோடி ரூபாய்க்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது. ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு 26லேருந்து 15 கோடி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. மேபி இருக்கிற கடன்லாம் ரீபே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இவங்களோட டோட்டல் பாரோயிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை, ஜீரோ. ஸோ ஓவராலாக இவங்களோட ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறது என்னென்னா அவங்களோட பாரோயிங்ஸ் வந்துட்டு ஜீரோவாக வந்து இருக்குது. அடுத்தது டிவிடெண்ட் லாங் டேர்முக்காக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது எல்லாமே பார்க்கணும். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் எந்த டிவிடெண்ட்டும் வந்து அவங்க தரல. ஆனால் டிவிடெண்ட் பாலிசி அப்படிங்கிறது இவங்க வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் முக்கியமான காம்படிட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்வா, சின்டன் ஃபார்மா, டான்சஃப், ஜியோஜென்னு, சிகாச்சி, டிஎம்சிசி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், இந்தமாரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பண்ணுற கம்பெனிலாம் இவங்களோட காம்படிட்டராக இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட புக் வேல்யூங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் பிஇ வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பிஇ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 இருக்குது. போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறமா ஒரு 24 அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாயிடும். அடுத்தது இவங்களோட முக்கியமான வந்துட்டு கேபிஐன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பு 500 கோடி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸ்மால் கேப்போட சின்ன ஒரு கம்பெனி, ஒரு மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி குட்டி கம்பெனியாக தான் வந்திருக்காங்க. பிஇ வந்து 24, போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூவாக தான் பார்க்குறேன். புக் பை ப்ரைஸ் டு புக் அப்படிங்கிறதும் 8.37 அப்படின்னு இருக்கு. இதுவும் வந்து நான் கொஞ்சம் ஹையர் சைடாக தான் வந்து பார்க்குறேன் இவங்களோட கேபிஐ பொறுத்தவரையும். இந்த ஐபிஓ பொறுத்தவரையும் முக்கியமான நாள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 3 ஓப்பன் ஆகுது, ஜூன் 5 வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூங்கிறது 10 ரூபா ஒரு ஷேருக்கு. ப்ரைஸ் பேண்டுங்கிறது 129 ரூபாயிலேருந்து 136 ரூபா வரையும் வந்துட்டு இவங்களுக்கு ப்ரைஸ் பேண்ட் இருக்குது. லாட் சைஸ் வந்து 110. அது வந்து ஒரு லாட் அப்ளை பண்ணால் நமக்கு 110 ஷேர் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது முக்கியமான டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து ஜூன் 6, ரீஃபண்ட் வந்து ஜூன் 7, லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் வந்து 10. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான டேட்ஸ் இந்த ஐபிஓ பொறுத்தவரையும். ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110 ஷேர் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15,000 வந்து நமக்கு தேவைப்படும். 13 லாட் அப்படின்னா 1430 ஷேர் அப்படிங்கிறது தேவைப்படும். கிரே மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இன்னி வரையும் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டில் 60%க்கான லிஸ்டிங் ப்ரைஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. இந்த இந்த ஐபிஓ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து தரும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து நம்புகிறேன். ஸோ ஓவராலாக இந்த ஐபிஓ பொறுத்தவரையும் என்னோட டிசிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட கேட்டகரி நான் ஒன்று போட்டு வச்சுருப்பேன்.
மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் அப்படின்னு பார்க்கும்போது இது எதுலையுமே வரல. அதுக்கு கீழயே வந்து வருது. ஒரு 504 கோடி தான் வந்து இவங்களோட மார்க்கெட் கேப்ன்னு இருக்கு. சின்ன கம்பெனி. அடுத்தது இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி2பி, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸில் தான் வந்து இவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இவங்களோட செக்டர் வந்து நல்லா growth இருக்கா, ஸ்டெபிலைசேஷனாக பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆன ஒரு செக்டர் தான். இது அப்படியே வளர்ந்து போகிற மாதிரி இவி செக்டர்லாம் இல்லை. ஆல்ரெடி ஒரு ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. அதில் இவங்களும் வந்து ஒருத்தங்களா இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வருஷத்துக்கு ஒரு 500 கோடியாவது ஒரு கம்பெனியை வந்து எடுக்கணும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் இது வந்து வெறும் 15 கோடி தான் வந்து இந்த கம்பெனிலேருந்து வந்துட்டு இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 1000 கோடியாவது அவங்க வச்சிருக்கணும்னு நான் பார்ப்பேன். பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 15லேருந்து 20 கோடி தான் வந்து வச்சிருக்காங்க. டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கணுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வந்து ஒரு பாசிட்டிவாக நான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்க்குறேன். அதேமாதிரி டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1% டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கணும். இது வந்து டிவிடெண்ட்டுங்க அப்படின்னு பெருசாக தரவே இல்லை. அடுத்தது வந்து பியும் புக் பையும் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் இருக்குது. ஸோ ஓவராலாக இது மூலமாக என்ன என்னோட டிசிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 3 ஓப்பன் ஆதான் ஜூன் 4ஆம் தேதி வரையும் பார்த்துட்டு ஸோ லிஸ்டிங் டேட் கெயின் வந்து ஒரு 30% மேலேயே வந்து இருந்தது கிரே மார்க்கெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். அப்படி கிடச்சிதுன்னா ஸோ இதுவரையும் அப்ளை பண்ணி பெருசாக எதுவும் கிடைக்கல. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் லிஸ்டிங் டேட் அன்னைக்கு 60% இந்த ப்ராஃபிட் இருக்குன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுமாதிரி கிடச்சதுன்னா 30%க்கான ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மிச்சம் இருக்க 30% ஷேர்ஸ் வந்து ஒரு லாங் டேர்முக்கு வேணால் விட்டு வந்து இந்த ஐபிஎல்ல நிற்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டிசிஷன். உங்களோட டிசிஷன் என்னங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இந்த வாரத்துக்கான முக்கியமான சில இன்சிடென்ட் நியூஸஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் தேவைப்பட்டுன்னா அதுக்கு ஒன்று பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். இந்த வாரத்தில் முக்கியமான ஷேர் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து HDFC பேங்க். ஸோ ரொம்ப நாளாக வந்து டவுனில் இருந்தது. இப்போது ரீசெண்டாக ஒரு 3 வாரமாக வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் growth அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களோட இபிஎஸ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து க்ரோ ஆயிருக்கு. பட் மார்க்கெட்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை, கீழேயே வந்து போயிட்டுருக்கு. இதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா போஃபா அப்படிங்கிறது வந்து ஒரு brokerage கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து அப்சைட் போகும் HDFC பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆனால் HDFC பேங்கை பொறுத்தவரையும் நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா 52 வீக் லோ அப்படிங்கிறது 1364 ரூபா. எக்ஸாக்டாக யாராலையும் இந்த இடத்த போய் பிடிக்க முடியாது. ஒரு 1400 வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு நம்ம ஒரு ஆவரேஜ் ப்ரைஸை வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா HDFC பேங்கை பொறுத்தவரையும் 1725 ரூபா அப்படிங்கிறது இதோட மேக்ஸிமம் ப்ரைஸு. ஸோ இங்கேருந்து 1400 இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா 20லேருந்து ஒரு 25%க்கான ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸில் போய் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். பட் என்னென்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெயின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும். இந்த HDFC பேங்க் வந்துங்கிறது 2000 3000ன்னு சொல்லிட்டு வேகமாக வளர்ந்துட்டு போக போகிறது கிடையாது. இப்போதைக்கு பழைய இடத்த அடையிறதுக்கே வந்து கொஞ்சம் நாள் அப்படிங்கிறது எடுத்துக்கும். அதனால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி ப்ரைஸில் வாங்கணும்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சிலே வந்து HDFC பேங்கை பொறுத்தவரையும் வந்து இருப்போம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு ஐடியாலஜியாக இந்த ஷேரில் நான் பார்க்குறேன். அடுத்தது எக்ஸைட் அமரராஜா இதோட ரிசல்ட் அப்படின்னு வந்திருக்கு. எக்ஸைட்டோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தில் ஒரு 50 கோடி அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே டைம் அமரராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கோடி ரூபாய்க்கான growth அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு growth அப்படிங்கிறது அமரராஜாவில் வந்து பார்க்க முடியுது. ஃபண்டமெண்டலாக இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா எது லோயராக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஇ ரேஷியோ பார்க்கும்போது அமரராஜா தான் இப்போதைக்கு லோயராக இருக்குது. இருந்தாலும் அதுவும் வந்து கொஞ்சம் ஹையர் சைடு போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் 25 வரையும் தான் கன்சிடர் பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம விட்டுறணும். அமரராஜா எக்ஸைட்லாம் நம்ம வந்து ரொம்ப கீழே இருக்கும் போதே நம்ம வந்து பேசிடணும். எக்ஸைட்லாம் 200 பேசியிருந்தோம். இப்போதைக்கு 120 130% ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கோம். அமரராஜாவும் அதுமாதிரி ரொம்ப கீழே இருக்கும் போதே பேசிடணும். ஸோ இதோட பிஇ வந்து எக்ஸைடு பார்த்தீங்கன்னா 47 வந்துருச்சு. நம்ம பேசும்போதெல்லாம் 15 அந்த டைமில் பேசியிருந்தோம். ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரெண்டுத்துலையுமே கிடச்சிது. ஸ்டில் அமரராஜாவில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது. ஒரு 25 வரையும் வேணால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து சேஸ் பண்ணுறதுங்கிறது வேணாம். ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணனால பொறுமையாக ஹோல்டு பண்ணி லாபத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸ். ஸோ சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதமே 1 கிலோ அப்படிங்கிறது 1 லேக் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் வந்து ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன ரேட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 93,000 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து 1 kg அப்படின்னு போயிட்டுருக்கு. அதுக்கான ரீசன் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், சோலார் பேனல், இந்த 5G ஆண்டனா இதெல்லாம் பண்ணுறதுக்கு சில்வர் அப்படிங்கிறது ஒரு ரா மெட்டீரியலாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ சில்வர் வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டீரியல் தவிர இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க.
அது இல்லாமல் இதெல்லாம் வந்து நல்லா growth ஆகிட்டு இருக்க ஒரு செக்டர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சோலார் பேனல் 5G ஆண்டனாலாம் இது எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ அந்த அளவுக்கான அதோட ரா மெட்டீரியல் சப்ளை அப்படிங்கிறது தேவைப்படும். அதுக்கு யூஸ் ஆகிறது வந்து சில்வர். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஏறும்போது சில்வரோட டிமாண்டும் அதிகமாகிட்டு அதோட ரேட்டுங்கிறது ஏறிக்கிட்டே போகும் அப்படிங்கிறத மார்க்கெட்டில் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பீடில் வந்து ஏறிச்சுன்னா இந்த ஜூன் மாதத்துலேயே 1 கிலோ அப்படிங்கிறது 1 லட்ச ரூபாய் வந்து ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறதும் மார்க்கெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஏறுதோ ஸோ அதே அளவுக்கு சில்வரும் வந்து இம்பேக்ட் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ சில்வர் பீஸ் அப்படிங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது 89 ரூபா சம்திங் இருந்தது. இன்னும் அது வந்து 100 ரூபாய் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு லாங் டேர்மில் இந்த செக்டர்ஸ்லாம் ஏறும்போது சில்வர் ஏறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நான் பார்க்குறேன். அடுத்து வந்து மணப்புரம். ஸோ மணப்புரத்தோட ரிசல்ட் அப்படின்னு வந்துச்சு. ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பயங்கரமான ரிசல்ட்டுங்கிறதே காட்டியிருக்காங்க. ஃபண்டமெண்டலாக இப்போதைக்கு மணப்புரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. பிஇ வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. புக் டு ப்ரைஸ் டு புக் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா 1.2 தான் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது வந்து நல்லாயிருக்கும். உடனே போயிட்டு நிறையா வாங்கிடலாமா மணப்புரம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து மணப்புரத்தோட லாஸ்ட் 5 இயர்ஸோட growth-அ பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் கையில் ஒரு 28% தான் லாபம் அப்படின்னு இருக்கும். பெரிய லெவலில் growth அப்படிங்கிறது காட்டலை. ஸோ அப்போது இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த ஷேர் சீப்பாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கம்மி ப்ரைஸில் அக்குமுலேட் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மணப்புரத்தில் வந்து இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கையில் இருக்க டேட்டா. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலை வந்து சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.